ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகும். இன்றைக்கி வந்து 2 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டி சைட்லேருந்து. அதேமாதிரி வந்து CY 2026 வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அது எல்லாமே இருக்கட்டும். இப்போ வந்து புதுசாக ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து யாருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிஇடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை வந்து எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து ரிஜெக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதையும் சேர்த்துக்காக கொடுத்துருக்காங்க. நான் வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் வந்து உங்கள் நேம் இருக்கான்னு பாருங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து அங்கே இருக்கான்னு பாருங்க. அப்ளிகேஷன் நம்பர் வந்து அங்கே கரெக்டாக இருக்கான்னு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. இல்லை வந்து நிறைய பேர் வந்து எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பிஇடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளாக வந்து 933 மெம்பர்ஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள். உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்து செக் பண்ணி பாருங்க. அதில் அப்ளிகேஷன் நம்பர் வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நேம் வந்து கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பாருங்க. அதேமாதிரி நீங்கள் லாகின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அங்கே. இப்போ வந்து ரிஜெக்ட் பண்ண அப்ளிகேஷனோட லிஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து ஏன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க பக்கத்திலே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க செகண்ட் உள்ள நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வியூ பண்ணி காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க நேம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்க ஜெண்டர் கொடுத்துருப்பாங்க, உங்க அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. பக்கத்திலே வந்து கமாண்டுன்னு கொடுத்து அதில் வந்து எதனால் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு ஷோ பண்ணி காட்டியிருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக உள்ள பர்சன் பார்த்தீங்கன்னா நோ எம்காம்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து காமர்ஸ் குரூப் வந்து நீங்கள் வந்து பண்ண போவீங்கன்னா பிஇடியில் வந்து பண்ண போவீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜி மட்டுமே வந்து எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க வந்து எம்காம் வந்து கம்ப்ளீட் பண்ணலன்னு ஷோ பண்ணி காட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து கமாண்டுங்கிறதுல வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்த கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பிஇடியில் வந்து என்ன படிக்கிறீங்கன்னா அதிலே எலிஜிபிள் லிஸ்ட்டுங்க நான் சொல்லியிருந்தேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த கோர்ஸுக்கு வந்து எலிஜிபிளோ அந்த கோர்ஸுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 1000 rupees பே பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணலன்னா பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் வேணால் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். இல்லை வந்து எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 933 மெம்பர்ஸ்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து எலிஜிபிள். இந்த எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க பிஇடி ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறமா ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.